இந்த வீடியோ நான் யாருக்காக பதிவு பண்ண போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு டாக்டர்ஸ்க்காக தான். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக், ஒரு சிறிய தவறு, அதை தான் நான் சொல்ல வரேன். 2 தவறு. ஒன்று என்னென்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கரெக்டாக ஒரு 9 மணிக்கு இல்லை 9:30க்கு அசம்பிள் ஆகணும் அந்த டைம் இருக்குன்னா, நீங்கள் வர்றது ஒரு 10:30, 11 மணிக்கு ரொம்ப லேட்டாக வரீங்க. ஏன் அது அப்படி? கவர்மெண்ட்னாலே ஸ்ட்ரிக்ட்டு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்னாலே தரம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே நிரூபணம் பண்ண வேண்டாம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, பேஷண்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஹார்ட் பீட் செக் பண்ணி பார்க்குறது என்ன ஏது அதிகமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்க மாட்டேங்கி. ஸோ வந்தவுடனே காய்ச்சலாக டக்குன்னு மாத்திரைகள் தந்து நீங்கள் முடிச்சிடுது. வேறு என்ன பண்ணுது அதிகபட்சம் இந்த டீட்டெயிலாக நான் எல்லா டாக்டரும் சொல்லலை. இப்போ நான் சொல்கிற கருத்து எல்லாம் எல்லா டாக்டரையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட டாக்டர் மட்டும்தான். ஸோ அதனால் அதை மாற்றிக்கிட்டால் நல்லது. பேஷண்ட் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது சொல்கிறப்ப அவங்கள அதிகமாக பேச விடுங்க. என்ன வேறு ஏதாவது பண்ணுதா என்ன ஏதுன்னு அந்த சிம்டம்ஸ் கேளுங்க. அவங்க ஹார்ட் பீட்டை செக் பண்ணுங்கள். என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு கிளியரிட்டியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டாக்டருக்கான போர்ஷன் நிறையா இருக்குது. எலும்பு நிபுணர், சிறுநீரக நிபுணர், இந்த மாதிரி வரிசைக்கு ஒவ்வொரு போர்ஷனுக்கும் எல்லா போர்ஷனும் காலியாக தான் இருக்குது. ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. அந்த டாக்டர் தான் எல்லாம் போகிறாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா வரிசைக்காக ஒரு 100 பேர்கிட்ட வரிசைக்காக நிற்காங்க. அவ்வளோ பேர் எப்படி ஒரு டாக்டர் சமாளிக்க முடியும்? ஏன் ஒரு 4 டாக்டர் 5 டாக்டர் போடலாம்ல? உங்கள்கிட்ட நிதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு நிதி இல்லைலாம் சொல்லக்கூடாது. மருத்துவத்துக்கு செலவழிக்காமல் வேறு எதுக்கு செலவழிக்க போகிறீங்க? எல்லா இடத்துலையும் மருத்துவர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. மருத்துவர் அவங்களும் சிரமப்படுறாங்க. ஒரு பேஷண்ட் வர்றப்ப அவங்ககிட்ட பேசி என்ன ஏதுன்னு அதிகமாக கேட்டு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு டக்குன்னு வேகமாக கேட்டு அவசரமாக இது பண்ணுறாங்க. இதனால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மருத்துவமனையிலையும் மருத்துவர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. தயவுசெய்து அதை ஃபில் பண்ணுங்கள்.